பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 21வது ஸ்லோகம். அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஸ்தமாஹு பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் கைவல்யார்த்தியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா, அவளுக்கு வேணுங்கிற அந்த கைவல்யார்த்தி அனுபவத்தையும் நான் தான் கொடுக்குறேன். அவளும் முக்தாத்மா வரைக்கும் வரவாதான், ஆனால் என்கிட்ட சேர மாட்டா. அதனால் அதுக்கும் அவளால் அவள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்குறாள, அதுவும் நான் தான் கொடுக்க முடியும். கைவல்யார்த்தி ஆத்மானுபவம் கேட்குறாளா, அதுவும் நான் தான் கொடுக்க முடியும். ஆனால் ஐஸ்வர்யார்த்தி சத்தியலோகம் வரைக்கும் போனாலும் திரும்பி வரணும். கைவல்யார்த்தி திரும்பி வரவும் மாட்டா, பகவானையும் அடைய மாட்டா. அங்கேயே தன்னோட ஆத்மாவையே அனுபவிச்சுட்டுருப்பா. அவளுக்கு பாவ புண்ணியம் கிடையாது, பிறப்பு கிடையாது, கர்மாக்கு கட்டுப்பட்டவா இல்லை, அவளுக்கு உருவமும் இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் இல்லை, ஸ்தூல சரீரமும் கிடையாது. வெறும் ஆத்மா, வெறும் நுண்ணிய ஆத்மாவாக இருக்கும். அதை மட்டுமே அனுபவிச்சுட்டுருப்பா. அதான் பகவான் ரொம்ப நொந்து கொடுக்குறாராம். இதை போய் கேட்குறானே, இன்னும் விரஜா நதி வரைக்கும் வந்துடுறான். விரஜா நதி கரையிலையே அனுபவிச்சுட்டு இருக்கானே, இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்தால் வைகுண்டத்தையே அடையலாமே. இதை கேட்க மாட்டேங்கிறாளே. ஆனால் அவரை நொந்து கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு கொடுக்கறது தான் அவரோட சுபாவம், கொடுத்துருவார். ஆனால் மனசு கொஞ்சம் வருத்தப்படுவார். இவ்வளோ தியானம் பண்ணுற ஞானி என்ன கேட்கக்கூடாதோ அப்படின்னு அவர் நினச்சிப்பாராம். முக்தானாம் பரமாம் கத்திங்கிறார் இல்லையா, முக்தி அடையிறது தான் ரொம்ப விசேஷம். அவ்வளோ தூரம் வந்தவா ஸ்ரீவைகுண்டத்தை அடையணும்னு ஆசைப்படணும், என்ன அடையணும்னு ஆசைப்படணும். அது தெரியாமல் அவள் இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு அவருக்கு வருத்தம். ஆனால் ஆத்மாவுக்கு ஏற்றத்தாழ்வு, அறிவில் வேறுபாடுலாம் கிடையாது. முக்தாத்மாக்கள் சிறந்தவ தான் அந்த ஆத்மா, அந்த கைவல்யார்த்தியும் சிறந்தவா தான். ஆனால் ரொம்ப சிறந்தவா யாருன்னா என்ன அடையிறவா, அவ்வளவுதான். ஏன்னா இங்கேயே ஆத்மாவே அனுபவிச்சுட்டுப்பாள, பகவான் கைங்கரியம் பண்ண வேண்டாமா, அது தெரியலையேன்னு தான் அவருக்கு. அதனால் இவர்களுக்கு பெயரிலேயே ஆத்மாவை அனுபவிக்கிறத அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இவர் அதையும் வழங்குறது நான் தான், என்னை விட்டு அவளால் தனியாக ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு இந்த 21வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்.